ശ്രീമദ് ഭാഗവതം പഞ്ചമസ്കന്ധം അഞ്ചാவது ஸ்கந்தத்திலே அதா மங்களகரமாயிருக்கிற ஷஷ்டோ அத்தியாய ஆறாவது அத்தியாயம். ராஜோவாஜ பரீட்சித் மகாராஜாவுக்கு ஸ்ரீசுக பிரம்மர்ஷி கதை சொல்லின்னு இருக்கிறதையாக்குமே பார்க்கிறோம். அந்த கதைகளுக்கு நடுவில் பரீட்சித் மகாராஜாவுக்கு டவுட் வருது. டவுட்டை கிளியர் பண்ணிக்கிறார். அதனால ராஜா ஸ்ரீசுக பிரம்மர்ஷிட்ட தன்னோட டவுட்டை கேட்கறதாக்கும் ஃபர்ஸ்ட் கத்திய பாகம். அதனால ராஜோவாஜா ஒன்னாவது கத்திய பாகம். கத்தியங்களும் ஸ்லோகங்களும் கலர்ந்தாக்கும் இந்த பஞ்சமஸ்கந்தம் உள்ளது. அதனால கத்தியமாயிட்டு சொல்லப்படுறத கத்தியம் அப்படின்னும் ஸ்லோகமாயிட்டு சொல்லப்படுறத ஸ்லோகம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். ந நூனம் பகவ ஆத்மாராமாணம் யோக சமீரித ஞான அவவர்ஜித கர்மபீஜானாம் ஐஸ்வர்யாணி புனः क्लेशदानि भवितुम् अर्हन्ति यदृच्छया उपगतानि न नूनं भगवा आत्मारामाणं योगसमीरित ज्ञान अववर्जित कर्मबीजानाम् ऐश्वर्याणि पुनः क्लेशदानि भवितुम् अर्हन्ति यदृच्छयोपगतानि. ரெண்டாவது கத்திய பாகம். பரீட்சித்து கேட்ட கேள்விக்கு ஸ்ரீசுக பிரம்மர்ஷி பதில் சொல்லறார். அதனால ரிஷிருவாஜா சத்யம் உக்தம் किं तु इह वा एके न मनसः अद्धा विस्रम्भम् अनवस्थानस्य षड किरात इव संगच्छन्ते. सत्यमुक्तं किं तु इह वा एकेन मनसो अद्धा विस्रम्भम् अनवस्थानस्य षड किरात इव संगच्छन्ते. மூணாவது கத்திய பாகம். ததா ச உக்தம் ந குர்யாத் கர்ஹிசித் சக்யம் மனசி ஹி अनवस्थिते यद् विस्रम्भाद् चिराद् चीर्णं चस्कन्द तपः ऐश्वरम् तदाजोक्तं न कुर्याद् कर्हिचित् सज्ञं मनसि ह्यनवस्थिते यद् विश्रम्भाच्चिराचीर्णं चस्कन्द तप ऐश्वरम्. நாலாவது கத்திய பாகம். நித்யம் ததாதி காமஸ்ய சித்ரம் தம் அனுயே அரயः योगिनः कृत मैत्रस्य पत्युः जाया इव
पुंश्चली नित्यं ददाति कामस्य छिद्रं तमनुये अरयः योगिनः कृतमैत्रस्य पत्युर्जा एव पुंश्चली. അഞ്ചാമത് ഗദ്യഭാഗം. കാമഃ മന്യുഃ മതഃ ലോഭഃ ശോകമോഹഭയ ആദയഃ കർമ്മബന്ധഃ ച യദ്മൂലഃ സ്വീകുര്യാത് കഃ നു തദ്ബുധഃ. കാമോ മന്യുർമതോ ലോഭ ശോകമോഹഭയാദയഃ കർമ്മബന്ധശ്ച യന്മൂല സ്വീകുര്യാത് കോ नु തദ്ബുധഃ സ്വീകുര്യാത് കോ नु തദ്ബുധഃ. ഏതൊന്നു കാരണമാക്കുമോ കാമക്രോധ മതലോഭ ശോകമോഹ பயம் இதெல்லாம் உண்டாகிறது. அப்படியெல்லாம் இருக்கிற மனச புத்தி இருக்கிறவா நம்ப மாட்டா. ஆறாவது கத்திய பாகம் பார்க்கிறோம். அத ஏவம் அகில லோகபால லலாமஹ அபி விலட்சணைஹ ஜடவத் அவதூத வேஷ பாஷா ஆஜரிதைஹ விலட்சித பகவத் பிரபாவஹ யோகினாம் சாம்பராய விதிம் अनुशिक्षयन् स्वकलेबरं जिहासुः आत्मनि आत्मानम् असंव्यवहितमनर्थान्तरभावेन अन्वीक्षमाणः. स्वकलेबरं जिहासुः आत्मनि आत्मानम् असंव्यवहितम् अनर्थान्तरभावेन अन्वीक्षमाणः उपरत अनुवृत्तिः उपररामा. अदैवमखिललोकपाल ललामोऽपि विलक्षणैर्जडवत् अवधूतवेषभाषा आचरितैरविलक्षित भगवत् प्रभावो योगिनां साम्पराय विधिमनुशिक्षयन् स्वकलेबरं जिहासुरात्मन्यात्मानमसंव्यवहितमनर्थान्तरभावेन अन्वीक्षमाण उपरतानुवृत्तिरुपररामा. ஏழாவது கத்தியபாகம். தஸ்ய ஹவா ஏவம் முக்தலிங்கஸ்ய பகவதः ரிஷபஸ்ய யோகமாயா வாசனயா தேஹ இமாம் ஜகதீம் அபிமான ஆபாசேன संक्रममाणः कोंग वेंक कुटकान् दक्षिण कर्नाटकान् देशान् यदृच्छया उपगतः कुडगाजल उपवनः आस्य कृत अश्म कबल उन्माद इव मुक्त मूर्धजः असंवीतः एव विचचारा. तस्य हवा एवं मुक्तलिंगस्य भगवत ऋषभस्य योगमाया वासनया देह इमां जगतीम् अभिमानाभासेन च संक्रममाणः कोंगवेंगकुटकान् दक्षिण कर्नाटकान् देशान् यदृश्चयो भगतः कुडगाचलोपवन आस्यकृत अश्मकबल उन्माद इव मुक्त मूर्धजो असंवीत एव विचचारा.
எட்டாவது கத்திய பாகம் பார்க்கிறோம். அத சமீரவேக விதூத வேணு விகர்ஷண ஜாதஹ உக்ர தாவ அனலஹ தத்வனம் ஆலேலிஹானஹ சஹ தேன ததாஹ. அத சமீரவேக விதூத வேணு விகர்ஷண ஜாதோக்ரதாவானல தத்வனமாலேலிஹானஹ சஹ தேன ததாஹ. ஒன்பதாவது கத்திய பாகம். யஸ்ய கில அனுசரிதம் ஆஸ்ரம அதீதம் உபாகர்ண்ய கொங்க வெங்க குடகானாம் ராஜா அர்ஹன்னாமஹ உபசிட்ச்ய கலௌ அதர்ம உத்கிருஷ்யமானே பவிதவ்யேன விமோஹிதஹ ஸ்வதர்மபதம் அகுதோபயம் அபஹாய குபத பாஷண்டம் அசமஞ்சசம் நிஜ மனிஷயா மந்தஹ சம்பிரவர்த்தயிஷ்யதே. யஸ்ய கிலானுசரிதமாஸ்ரமாதீதமுபாகர்ண்ய கொங்கவெங்ககுடகானாம் ராஜார்ஹன்னாமோபசிட்ச்ய கலாவதர்ம உல்கிருஷ்யமானே பவிதவ்யேன விமோஹிதஹ ஸ்வதர்மபதமகுதோபயம் அபஹாய குபத பாஷண்டமசமஞ்சசம் நிஜ மனிஷயாமந்த சம்பிரவர்த்தயிஷ்யதே. பத்தாவது கத்திய பாகம். ஏன ஹ வாவ கலௌ மனுஜ அபசதாஹ தேவமாயாமோகிதாஹ ஸ்வவிதி நியோகஹ ஷௌஜ சாரித்ர விஹீனாஹ தேவ ஹேளனானி அபவ்ரதானி நிஜ நிஜ இச்சயா கிருஹ்ணானாஹ அஸ்நான அநாஜமன அசௌஜ கேச உல்லூஞ்சன ஆதீனி கலினா அதர்மபகுலேன உபஹத தியஹ பிரம்ம பிராமண யஜ்ஞ புருஷ லோக விதூஷகாஹ பிராயேண பவிஷ்யந்தி. येनः वाव कलौ मनुजाबसदा देवमायामोहिदाः स्वविधि नियोग शौज चारित्रविहीना देव हेळनानि अपवित्राणि निज निजेच्छया गृह्णान अस्नान अनाजमन अशौज केश उल्लूञ्जनादीनि कलिना अधर्मबहुलेन उपहदधियो ब्रह्म ब्राह्मण यज्ञ पुरुष लोक विदूषकाः प्रायेण भविष्यन्ति. பதினோராவது கத்திய பாகம் பார்க்கிறோம். தே ச ஹி அர்வாப்தனயா நிஜலோகயாத்ரயா அந்த பரம்பரயா ஆஸ்வஸ்தாஹ தமசி அந்தே
स्वयम् एव प्रबदिष्यन्ति ते च ह्यर्वाप्तनया निजलोकयात्रयान्तपरम्परया आश्वस्तास्तमस्यन्ते स्वयमेव प्रबदिष्यन्ति. 12வது गद्यभागं பார்க்கிறோம். अयम् अवतारः रजसः उपप्लुत कैवल्य उपशिक्षणार्थः तस्य अनुगुणान् श्लोकान् गायन्ति. अयमवतारो रजसोपप्लुत कैवल्योपशिक्षणार्थ तस्यानुगुणान् श्लोकान् गायन्ति. 13வது ശ്ലോകം 13, 14, 15 இந்த 3 ஸ்லோகங்களாக்கும் மகாத்மாக்கள் ரிஷபதேவனை புகழ்த்தி பாடின ஸ்லோகங்கள். இந்த ஸ்லோகங்களை ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி இங்க பரீட்சித்துக்கு சொல்லுறார். அதனால அத ஸ்லோகங்களாயிட்டே இங்க சொல்லப்படுறது. 13வது ஸ்லோகம். அஹோ भुवः सप्त समुद्रवत्याः द्वीपेषु सर्वेषु अधिपुण्यम् एतद् गायन्ति यत्र त्यजना मुरारे. गायन्ति यत्र त्यजना मुरारे कर्माणि भद्राणि अवतारवन्ति. अहो भुवः सप्त समुद्रवत्या द्वीपेषु सर्वेष्वधिपुण्यमेतद् गायन्ति यत्र त्यजना मुरारे कर्माणि भद्राण्यवतारवन्ति. 14வது ஸ்லோகம். பரீட்சித் மகாராஜாவுக்கு ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி ரிஷபதேவனோடு குணகணங்களை மகாத்மாக்கள் ஸ்துதிக்கிறதையாக்கும், மகாத்மாக்கள் ஸ்துதிக்கிற அந்த ஸ்துதிகளையாக்கும் இங்க சொல்லுறது. அதுல 2வது ஸ்லோகம். அஹோ நு வம்சஹ யசசா அவதாதஹ பிரயவ்ரதஹ யத்ர புமான் புராணஹ கிருத அவதாரஹ புருஷஹ சஹ ஆத்யஹ சசார தர்மம் யத் அகர்ம ஹேதும். अहो नु वंशो यशसावदाद प्रयव्रतो यत्र पुमान् पुराण कृदावतार पुरुषस्य आद्यश्चजार धर्मं यदकर्म हेतुम्. 15வது ஸ்லோகம். कह नु अस्य काष्ठाम् अपरः अनुगच्छेद् मनोरथेन अपि अभवस्य योगी यः योगमायाः स्पृहयति उदस्ताः हि असक्तया येन कृत प्रयत्नाः. कोऽन्वस्य
काष्ठामपरोऽनु गच्छेन्मनोरथेनाप्यभवस्य योगी यो योगमाया स्पृहयत्युदस्ताह्यसत्तया येन कृत प्रयत्ना. 16வது கத்திய பாகம் பார்க்கிறோம். இதி ஹ ஸ்ம சகல வேத லோக தேவ பிராமண கவாம் பரம குரோஹ பகவதஹ ரிஷப ஆக்ய அஸ்ய விசுத்த ஆதரிதம் ஈரிதம் பும்சாம் சமஸ்த दुश्चरित अभिहरणं परम महामंगल अयनम इदम अनुश्रद्धया उपचितया अनुसृणोति आश्रावयति वा अवहितः भगवति तस्मिन् वासुदेवे एकान्ततः भक्तिः अनयोः अपि सम् अनुवर्तते. इतिहास्म सकलवेदलोकदेवब्राह्मणगवां परमगुरोर्भगवद ऋषभाख्यस्य विशुद्धाचरितमीरिदां पुंसां समस्त दुश्चरिताभिहरणं परम महामङ्गलायनमिदमनुश्रद्धयोपचितम परम महामङ्गलायनमिदमनुश्रद्धयोपचितयानु शृणोत्याश्रावयति वा अवहितः भगवति तस्मिन् वासुदेव एकान्ततो भक्तिरनयोरपि समनुवर्तते. 17வது கத்திய பாகம் பார்க்கிறோம். யஸ்யாம் ஏவ கவயः ஆத்மானம் அவிரதம் விவித விருஜின சம்சார பரிதாப உபதப்யமானம் அனுசவனம் ஸ்நாபயந்தः தயா ஏவ பரயா நிர்வ்ருத்யா ஹ்யபவர்க்கம் ஆத்யந்திகம் பரம புருஷார்த்தம் அபி ஸ்வயம் ஆசாதிதம் நோ ஏவ அத்ரியந்தே நோ ஏவ அத்ரியந்தே பகவத் ஈயத்வேன பகவதீயத்வேன ஏவ பரிசமாப்த சர்வார்த்தாः யஸ்யாமேவ கவய ஆத்மானமவிரதம் விவித விருஜின சம்சார பரிதாபோபதப்யமான அனுசவன ஸ்நாபயந்தஸ்தயைவ பரயா நிர்வ்ருத்யா ஹ்யபவர்க்கமாத்யந்திகம் பரமபுருஷார்த்தமபி ஸ்வயமாசாதிதம் நோ ஏவாத்ரியந்தே பகவதீயத்வேனைவ பரிசமாப்த சர்வார்த்தாः. 18வது ஸ்லோகம் 18-19 ஸ்லோகங்களாயிட்டாக்கும் இங்க ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி சொல்றார். 18வது ஸ்லோகம் ராஜன் அப்படின்னும் அங்கா அப்படின்னும்
பரீட்சித்த கூப்பிட்டு சொல்றார். ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி பரீட்சித்த கூப்பிடுறார் ராஜன் அப்படின்னு. ராஜன் பதிஹி குருஹு அலம் பவதாம் யதூனாம் தெய்வம் பிரியஹ குலபதிஹி क्व च किंकरः वह. अस्तु एवं अंग भगवान भजदां मुकुन्दः मुक्तिं ददाति कर्हिचित् स्म न भक्ति योगम्. राजन् पदेर्गुरुरलं भवदां यदूनां दैवं प्रिय कुलपति क्वज किंकरो वा. अस्त्वेवमंग भगवान् भजदां मुकुन्दो मुक्तिं ददाति कर्हिचित् स्म न भक्ति योगम्. 19வது ஸ்லோகம். நித்ய अनुभूत निज लाभ निवृत्त तृष्णः श्रेयसी अदद रचनया चिरसुप्त बुद्धेः लोकस्य यः करुणया अभयम् आत्मलोकम् आख्याद् नमः भगवते वृषभाय तस्मै. नित्यानुभूत निजलाभ निवृत्त तृष्णा श्रेयस्य दद्रजनया चिरसुप्त बुद्धेः लोकस्य य करुणया भयमात्मलोकमाख्यात् नमो भगवते ऋषभाय तस्मै. இப்படி சொல்லிண்டு ஸ்ரீமத் பாகவதத்தில் பஞ்சமஸ்கந்தத்தில் 6வது அத்தியாயம் முடிவடைகிறது.